அகல்யாவுக்கு கோபமும் சிரிப்பும் ஒரே நேரத்தில் வந்தது. ஒரு தலை காதல் கூட இல்லை. நீ என்னை காதலித்தே தீர வேண்டும் என்ற கட்டாய காதல். சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. குரலில் எத்தனை அழுத்தம், கோபம். நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ற முரட்டுத்தனம். இதை சும்மா அலட்சியப்படுத்தினால் தனக்கும் ஆபத்து வரக்கூடும் என்று நினைத்தாள் அகல்யா. அகல்யா வேலைக்கு செல்லும் வழியில்தான் அந்த கிஃப்ட் ஷாப் இருந்தது. வித்தியாசமான பரிசு பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்கும் என்பதால் அடிக்கடி அந்த கடைக்கு செல்வாள். தோழிகளுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் என்றால் பரிசளிக்க விதவிதமான பொருள்கள் வாங்குவாள். அலுவலகத்தில் விழா நடந்தபோது 500 பொருட்கள் கூட வாங்கியிருக்கிறாள். கடை முதலாளி நன்றாக பேசுவார். அங்கேதான் சுரேஷ் வேலை பார்த்து வந்தான். பொறுமையாக பொருட்களை எடுத்து காமிப்பான். ஒரு முறை என்ன வாங்கலாம் என்று கருத்து கூட சொல்லியிருக்கிறான். அகல்யாவும் பழக்கத்தினால் சுரேஷை பார்த்தால் சிரிப்பாள். கடைக்கு வரும்போது எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரிப்பாள். ஒரு நாள் ஏதோ அவசரம் என்று சொன்னதால் போகும் வழியில் ஸ்கூட்டரில் ஏற்றிச் சென்று டிராப் செய்திருக்கிறாள். அந்த கடையில் இந்த பரிசு பொருட்களை எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் சுரேஷை தெரியும். அந்த பழக்கத்தை காதல் என்று எடுத்துக்கொள்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. அன்றும் வழக்கம் போலத்தான் அகல்யா கடைக்கு வந்திருந்தாள். தேவையான பொருட்களை வாங்கினாள். உதிரியாக நிறைய பொருட்கள் இருந்ததால் ஸ்கூட்டர் வரை எடுத்துச் செல்ல சுரேஷும் வந்திருந்தான். கிளம்பும் போது அகல்யாவை அழைத்தான். ஏதாவது டிப்ஸ் கேட்பான் என்று அகல்யா நிமிர்ந்தாள். அகல்யாவிடம் சட்டென ஒரு கார்டை கொடுத்தான். திடுக்கிட்டு போனாள் அகல்யா. திறந்து பார்த்தால் உள்ளே ஒரு இதயத்தின் படம். அதன் உள்ளே, உனக்கான இடம் காத்திருக்கிறது, அதை நிரப்பு, நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற வாசகங்கள். என்ன சுரேஷ், விளையாட்டு பண்றீங்களா? இதுல விளையாட என்ன இருக்கு? முதலா நீலக்கல சுடிதார் போட்டுட்டு இந்த கடைக்கு நீங்க வந்தீங்களே, உங்களை பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க தலையிலிருந்து விழுந்துட்ட மல்லிகை பூ, மறந்து விட்டுட்டு போன பேனா, இவ்வளவு ஏன் உங்க செருப்பிலிருந்து விழுந்த மண்ணை கூட எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். இது தெய்வீக காதல். இன்னொரு பெண்ணை, வேற வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்களே. குரலில் இருந்த தீவிரம் அகல்யாவை உலுக்கியது. தான் நடந்து கொண்ட விதத்தில் ஏதாவது தவறு இருக்குமோ என்று யோசித்தாள். ஒரு பஸ் கண்டக்டரிடம், மருந்து கடைக்காரரிடம் எப்படி எவ்வளவு பேசுவோமோ அவ்வளவுதான் பேசியிருக்கிறாள். பழகின பழக்கத்துக்காக சிரிக்க மாட்டோமா? ஒரு அவசரம் என்றால் வண்டியில் ஏற்றிச் செல்ல மாட்டோமா? அதையெல்லாம் காதல் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனம்! நீங்க இப்ப பதில் உடனே சொல்ல வேண்டாம், யோசிங்க. என்னை பார்த்தா உடனே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா பழகிட்டா பிடிச்சிடும். என்னோட காதல் தீவிரம் அப்படி. நல்ல பதிலா சொல்லுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா வேற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நான் பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பேன். கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த கடைக்கே வராம தப்பிச்சிடலாம்னு பாக்காத. நீ வேலை பார்க்கிற கம்பெனி, உன் போன் நம்பர், தங்கி இருக்கிற ஹாஸ்டல் பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா விட மாட்டேன். மரியாதை குறைந்து ஒருமைக்கு இறங்கியது முடிவாக சொன்னவனுக்கு. என்ன பதில் சொல்வது என்று குழம்பினாள். இந்த முரட்டு காதலை யோசித்துதான் விளக்க வேண்டும் என முடிவெடுத்து அலுவலகம் சென்றாள். வேலை செய்யும் போது இதே யோசனை துரத்தி வந்தது. அந்த குழப்பம் வேலையிலும் எதிரொலித்தது. மேலதிகாரி கல்பனா அழைத்தாள். என்ன அகல்யா, என்ன பிரச்சனை உனக்கு? சாதாரணமா உன் வேலையில எதுவுமே தப்பு இருக்காதே. போன் சரியா எடுக்க மாட்டேங்கிற. காலையில நான் கேட்ட விபரம் இன்னும் என் டேபிளுக்கு வந்து சேரல. ஒரு தடுமாற்றம் தெரியுது. உடம்பு சரியில்லையா? வேணும்னா லீவ் எடுத்துக்கோயே. கடிசத்துடன் கேட்டாள். ஆமாம் மேடம், டாக்டர் கிட்ட போகணும். நாளை லீவ் எடுத்துக்கிறேன். தேவையான விளக்கமும் நன்றியும் சொல்லிவிட்டு தன் இடத்துக்கு வந்தாள். பிரச்சனையை மனதளவில் தள்ளி வைத்தாள். பாத்ரூம் சென்று முகத்தை கழுவிக்கொண்டாள். காஃபி வரவழைத்து குடித்தாள். சூடான காஃபி குடித்ததும் தெம்பு வந்தது. பரபரவென வேலைகளை முடித்தாள். தங்கியிருந்த பெண்கள் விடுதிக்கு வந்தாள். பலவிதமாக யோசித்தாள்.
அறையில் கூட தங்கும் சித்ரா ஊரில் இல்லாதது வசதியாக போனது. தனிமையில் சிந்திக்க முடிந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடிந்தது. மறுநாள் கிஃப்ட் ஷாப்க்கு போன் செய்து அதன் முதலாளியிடம் பேசினாள். தேவையான விவரங்களை தெரிந்து கொண்டாள். வெளியில் சென்று வேறு வேலைகளையும் முடித்துக் கொண்டாள். சுரேஷை போனில் அழைத்தாள். 2 தெரு தள்ளி இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வாங்க, நேரில் பேசலாம். மேலே பேசவிடாமல் போனை துண்டித்தாள். சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கிளம்பி போனாள். தேவையானதை ஆர்டர் கொடுத்துவிட்டு காத்திருந்தாள். ஒரு படபடப்புடன் வந்தான் சுரேஷ். வாங்க சுரேஷ், காஃபி சாப்பிடலாம். நான் இங்க காஃபி சாப்பிட வரலை. பின்ன காதலியோட கொஞ்சம் வந்தியா? இது பப்ளிக் பிளேஸ், சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. மேல கண்காணிப்பு கேமரா இருக்கு. இது கண்ணாடி கதவு. ஊரே நம்மை பாக்குது. மரியாதையா உட்காரு. நான் பேசுறதை கேளு. குரலில் இருந்த கண்டிப்பு அவனுக்கு எதையோ உணர்த்திருக்க வேண்டும். அகல்யாவிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை என்று புரிந்தது. சட்டென உட்கார்ந்தான். அவன் கண்களை நேராக பார்த்து அகல்யா பேச ஆரம்பித்தாள். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? என்னோட ஹாஸ்டல், நான் வேலை பார்க்கிற இடம், என் ஃப்ரெண்ட்ஸ் பேரு எல்லாமே தெரியும். ஆனா என்னை பத்தின லிஸ்ட் முடியல, இன்னும் இருக்கு. கேட்டுக்கோ. எங்க அப்பா சின்ன வயசுலயே இருந்துட்டாரு. அம்மா MA சைக்காலஜி படிச்சவங்க, பிரபலமான எழுத்தாளர். பெங்களூர்ல வேலை பார்க்கறாங்க. நான் MBA படிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் வெளிநாடு போக போறேன். எனக்கு ஏசி இல்லைன்னா தூக்கம் வராது. அடிக்கடி காஃபி ஷாப் வருவேன். திடீர்னு நினைச்சா ஹைபேக்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். டால்கின் எழுதிய நாவல்கள் படிப்பேன். போட்டோகிராஃபில ஆர்வம் இருக்கு. பீத்தோவன் இசை பிடிக்கும். என்னை யாராவது தேவையில்லாமல் கட்டுப்படுத்தினா பிடிக்காது. கட்டுப்படவும் மாட்டேன். இதையெல்லாம் நான் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னு புரியுதா? இப்ப நான் உன்னை பத்தி சொல்லட்டுமா? உங்க அப்பா ஒரு குடிக்காரர். அதனால உடம்பு கெட்டு போய் இருந்துட்டார். சேலம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல உன் அம்மா, தாத்தா, பாட்டி இருக்காங்க. உன் தங்கச்சி வசதி இல்லாததால படிக்கல. வீட்டு வேலைக்கு அனுப்புறாங்க. மத்தவங்க விவசாயம் பண்றாங்க. நீ 10வது படிக்கும் போதே ஃபெயில் ஆயிட்ட. மேல படிக்கவும் வணங்கல. ஊர்லயே இருந்து விவசாயம் பண்ணவும் பிடிக்கல. சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி சென்னை வந்துட்ட. உன் சோம்பேறித்தனம் உன்னை சரியா வேலை செய்ய விடல. அதனால வேலை பண்ற இடத்துல மாத்திக்கிட்டே இருக்க. உனக்கு சினிமாவில நடிக்கிற ஆசை இருக்கு. இப்ப திடீர்னு என் மேல காதல் வேற. புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கும் எனக்கும் பொதுவா என்ன இருக்கு? காதலுங்கிறது கட்டாயத்துல வராது. அதுக்கான பக்குவமும் வயசும் உனக்கு இல்ல. தெளிவான ஆணித்தரமான பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் நெளிந்தான். காஃபி வந்தது. குடித்து முடிக்கும் வரை அமைதி காத்தாள் அகல்யா. உனக்கு முன்னால தெளிவான பாதை இருக்கு. கஷ்டப்பட்டு படிப்பை முடி. நிலையான வேலையில இரு. பாடுபட்டாத்தான் பலன் இருக்கும். ஊர்ல உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களை நினைச்சு பாரு. உன் தங்கச்சியை படிக்கவே. உன் கடமைகளை முடி. அந்த பாதையை விட்டுவிட்டு என் வழிக்கு வராதே. உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எங்க அப்பா ராணுவத்துல இருந்து பணியில் இருக்கும் போதே இறந்தவர். எங்க அம்மா என்னை தெளிவா தன்னம்பிக்கையோடு வளர்த்திருக்காங்க. நீ ஒன்னு நினைச்சா என்னால 10 விதமா நினைக்க முடியும். ஏற்கனவே போலீஸ்ல உன்னை பத்தி எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இங்க இருக்கிற கண்காணிப்பு கேமராவில பதிவானதை பிரத்யோகமா கவனிக்க சொல்லியிருக்கிறேன். இத்தனையும் மீறி என்னை என்ன பண்ண முடியும் நினைக்கிற? ஆசிட் ஊத்துவியா? கத்தியால குத்துவியா? என்னை காதலிக்காத நீ யாரையும் காதலிக்க கூடாதுன்னு கொலை பண்ணுவியா? என்னை நீ என்ன பண்ணினாலும் நீயும் மாட்டிக்கிட்டு ஆயுள் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். எந்த பாதையில போறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ இந்த விஷயத்த சாதாரணமா விட்டுட்டா, என்னை விட்டு ஒதுங்கிட்டா நானும் விட்டுடுறேன். உன் எதிர்காலத்தை வீணடிக்க விரும்பல. கடைக்கு போய் வேலைய ஒழுங்கா பார். நீ கடையில வேலை பாக்குறவன். நான் அங்க வந்து பொருள் வாங்குற கஸ்டமர். அந்த எல்லையை தாண்டி வராதே. அழுத்தமாக முடிவாக சொல்லிவிட்டு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாய் எதற்கும் அஞ்சாத அகல்யா அங்கிருந்து கிளம்பினாள். முற்றும்.